ஆப்பிள் லவர்ஸ் ஆப்பிள் இந்த ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? 1990ஸ்ல பாத்தீங்கன்னா க்ளோத்திங் டிபார்ட்மெண்ட்ல இறங்குனாங்க. அப்போ டி-ஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ், ஜெர்கின்ஸ், தலை தொடிக்கிற டவல் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா ஆப்பிளோட லோகோ போட்டு அவங்களோட ப்ராடக்ட் செல்லிங்ல அபிஷியலா செல் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். காஃபி மக்கு, கீ செயின் அண்ட் பாத்தீங்கன்னா நார்மல் டேபிள் கிளாக்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் வாட்ச் இருக்கும் இல்லையா, அது முதற்கொண்டு பாத்தீங்கன்னா ஆப்பிளோட லோகோ போட்டே செல் பண்ணாங்க. சர்ஃபிங் போர்ட்ல இருந்து அம்பர்லா முதற்கொண்டு ஆப்பிளோட லோகோலயே அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். டெக் ப்ராடக்ட்னு பார்க்கும்போது ஆப்பிளோட கிராஃபிக் டேப்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல ஒரு ஸ்டைலரையும் கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டைலர்ல ரைட் பண்றது மூலமா ஆப்பிளோட கம்ப்யூட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேலே பாத்தீங்கன்னா மானிட்டர் ஆகிற மாதிரி அப்போ 90ஸ்ல வந்து மேக் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாம ஆப்பிள் ஒரு அபிஷியலான டிவியும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. டிவி கம் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். மேக்கண்டோஸ் அப்படிங்கிற இந்த வகையான டிவி பாத்தீங்கன்னா 1993 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. கம்ப்யூட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல பாத்தீங்கன்னா ஆப்பிளோட குவிக் டேக் அப்படிங்கிற கேமராவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1994ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 0.3 மெகா பிக்சல் கேமரா இருக்கும். 8 போட்டோஸ் தான் எடுக்க முடியும். இது சக்சஸ் ஆன உடனே இதுலயே குவிக் டேக் 200 அப்படிங்கிற ஒரு கேமரா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஆப்பிளோட நாஸ்டாலஜிக்கான ஃபீல்ஸ்ல ஒன்று தான். இது போல அன்னோன் திங்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.